ஒரு வாட்டி எங்க கிராமத்துல என்னாச்சு தெரியுமா? ரன்னிங் காம்படிஷன் நடந்ததுப்பா. அதுல என்ன மாதிரி 1000 பசங்க கலந்துக்கிட்டாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? அது என்னாச்சுங்கிறத நான் மேல வந்து சொல்றேன். ஒரு தடவை கிராமத்துல ஒரு திருடன் திருடிட்டு ஓடி போயிட்டான். அப்ப மக்கள் எல்லாரும் திருடன் திருடன்னு கத்திக்கிட்டே ஓடினாங்க. ஆனா திருடன் யாருக்கும் சிக்காம வேகமா ஓடிக்கிட்டு இருந்தான். அவன் ஓடினதை பார்த்ததும் அவனை பிடிக்க நான் சிறுத்தை போல ஓடினேன். அது வரைக்கும் அந்த ஊர் மக்களுக்கு தெரியாது நான் ஒரு சிறுத்தை போல ஓடுவேங்கிற விஷயம். ஆமா ஆமா, பிரச்சனைன்னு வந்தா முதல்ல ஓடி போற ஆளே நீங்க தானே. ஏய், என்ன சொன்ன நீ? காப்பாத்த ஓடுவீங்கன்னு சொன்னேன். இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதை மறந்துட்டேன். என் வேகத்தை பார்த்து என் அதிவேகத்தை பார்த்து லட்டு சிங் சார் ரொம்ப நேரமா ஓடுறீங்க. அப்புறமா என்னாச்சுன்னு சொல்லுங்களேன். நான் மின்னல் வேகத்துல ஓடி தப்பிச்சு ஓடுன அந்த திருடனை புடிச்சிட்டு வந்துட்டேன். என் பின்னாலேயே கிராம மக்கள் ஓடி வந்ததால அந்த திருடனை புடிச்சு அடிச்சு துவைச்சு காய போட்டுட்டோம். இப்ப அவன் ஜெயில 1 2 3 பழகுறான். அப்புறம் பெட்ல இருந்து கீழே விழுந்திருப்பீங்க. முழு கனவும் கலைஞ்சு போயிருக்கோம். வாட்? பெட்ல இருந்து நான் ஏன் கீழே விழணும்? கனவு கலையணுமா? என்ன சொல்ற நீ? எங்க வீட்ல தான் பெட்டே கிடையாது. பெட்ல இருந்து எப்படி நான் கீழே விழ முடியும் சொல்ல? என் கதைக்கு அப்புறம் இவங்க எல்லாம் இத தானே சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் சொல்ல மாட்டேங்கறாங்க. This is not fair. நான் இத ஒத்துக்கவே மாட்டேன். ஹே, நான் ஏதோ உங்ககிட்ட கதை விடுறேன் தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது உண்மை சம்பவம்ப்பா. நடந்த சம்பவம் 100% உண்மையானது. ஹலோ லட்டு சிங் சார், நான் யாருன்னு தெரியுதா? கண்டுபிடிக்க முடியாது. பரவாயில்ல விடுங்க, நானே உங்களுக்கு சொல்றேன். மழைனா இடி இடிக்கும், நான் ஓடுனா மின்னல் தெரிக்கும். ஒரு தடவை கிராமத்துல என்ன நீங்க ஓடி வந்து துரத்தி பிடிச்சிங்கல்ல. அட தேர் சிங், நீயா? இப்பதாயா உன்னோட அருமை பெருமைகளை சொல்லிக்கிட்டு இருந்தேன். உனக்கு 100 வயசு போயா? அது இரு, உனக்கு எதுக்கு 100 வயசு? நீ தான் திருடன் ஆச்சுல்ல. சரி, விஷயத்துக்கு வா. மேட்டர் என்னன்னு சொல்ல. வேதாஸ் இன்டர்நேஷனல் பேங்க திருடிட்டு பணத்தோட பக்கத்திலே நின்னு பேசிக்கிட்டு இருக்க. நீ இப்பவும் அவ்வளவு வேகமா ஓடுவியா இல்லையான்னு செக் பண்றதுக்காக நான் காத்திருக்கேன். அன்னைக்கு எவ்வளவு வேகமா ஓடுன நீ? முடிஞ்சா அதே வேகத்தோட ஓடிவா. நான் இங்க உனக்காக காத்திருக்கேன். மழை பெஞ்சா இடி இடிக்கும், நான் ஓடுனா மின்னல் தெரிக்கும். ஆஹா, இந்த லட்டு இவன் கிட்ட சிக்கிட்டானே. சிவா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு திருடனை பத்தி சொன்னல, அவன் தான்ப்பா இப்ப என்கிட்ட போன்ல பேசினான். ஏதோ பேங்க்ல திருடிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானா. அவனை நான் இங்க இருந்தே ஓடி போய் அரெஸ்ட் பண்ணும் கூப்பிடுறான்ப்பா. ஓ மை காட், இந்த லட்டு சிங்குக்கு வந்த சோதனையை பாருங்க. தேர் சிங், you are under arrest. அப்படி இல்ல. ஓடி வந்து என்ன பிடிக்கணும். தைரியம் இருந்தா ஓடி வா, என்ன பிடிச்சு காட்டு. இப்பவும் நீ ரொம்ப வேகமா இருக்கன்னு எனக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டாமா? அதே மாதிரி நானும் உனக்கு ப்ரூஃப் பண்றேன். மழை பெஞ்சா இடி இடிக்கும், நான் ஓடுனா மின்னல் தெரிக்கும். ஓகே, on your mark, get set, go. வா, முதல்ல இந்த பேக புடி, அப்புறமா வந்து என்ன பிடிக்கலாம். ஏய், எங்க வர்ற? இத என்கிட்ட கொடுத்துட்டு எங்கடா வர்ற? ஏய் நில்லை. இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தா, எங்க காத்தா பறந்து போனான்னு தெரியலையே. திருடிட்டு வர்றான். திருட என் கடையில இருந்து நகையெல்லாம் திருடிட்டு வர்றான். அவனை பிடிங்க, என் நகையெல்லாம் போச்சு. யோ, நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த? திருட எப்படி வர்றான் வேடிக்கை பாத்தியா? பக்கத்துல இருக்கிற ஜுவல்லரியும் திருடிட்டு வந்துட்டேன். புடி, இந்த பேக்கையும் புடி. இப்ப இந்த பேக்கையும் புடி. இன்னொரு ஜுவல்லரி கடையும் காலி பண்ணிட்டேன். டேய், என்கிட்ட பைய கொடுத்துட்டு எங்கடா ஓடுறீங்க? அட லட்டு சிங் சார், இவ்வளவு பேக் எடுத்துக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? அந்த தேர்சிங்க தான்ப்பா நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் எங்கெங்கயோ போய் ஏதேதோ திருடிட்டு வரான். அதுக்கப்புறம் பேக்கை என்கிட்ட பாதுகாப்பா கொடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு திருட போறான். இவ்வளவு வேகமா அவன் எப்படி ஓடுறானே தெரியலையே. என்னால ஓடக்கூட முடியல சிவா. நாளைக்கு வந்து திருடிக்கிறேன். யாராலும் என்ன பிடிக்க முடியாது.
சிவா, என்னால அவனை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல. ஓடாத, எனக்கு தம்மு போச்சு. பேசி தீர்த்துக்கலாம்ப்பா. ஹலோ அங்கிள், அந்த பேக் எல்லாம் ஒழுங்கா கொடுத்துருங்க. சின்ன பையா, நடுவுல நீ யாரா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இந்த பையன் உண்மையில ரொம்ப டேஞ்சரான பையனா தான் இருக்கா. இவகிட்ட இருந்து நம்ம தப்பிச்சே ஆகணும். இப்ப புடி. கண்டிப்பா ஒரு மனுஷனால இவ்வளவு வேகமா ஓட முடியாது. நிச்சயமா அவர் ஏதோ ஒரு மெஷினை யூஸ் பண்றாரு. வாங்க, அவர் எங்கெல்லாம் எனக்கு திருடி இருக்காரோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நாம செக் பண்ணி பார்க்கலாம். இதேதான். இந்த ஷூவை பாத்தியா? இது போட்டுட்டு இருக்கிறதுனால தான் வேகமா ஓடுறான். நிச்சயமா இந்த ஷூக்குள்ள ஏதோ டெக்னாலஜி இருக்கு. இவனை பிடிக்கணும்னா நாம ஏதாவது ட்ராப்பை கிரியேட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் டைம் அவன் திருடும் போது கண்டிப்பா லட்டு சிங் சாருக்கு ஃபோன் பண்ணாம இருக்க மாட்டான். அட, அவன் ஏன்பா திருட போறான்? திருட எங்க மிச்சம் வச்சிருக்கான்? இருக்கிற 4 திசையிலையும் திருடிட்டு தானே வந்திருக்கான். ஆனா இன்னும் அவன் தான் மாலுக்கு போகலல்ல, அதனால நிச்சயமா அவன் அங்க வருவான். சரி, ஓகே. வந்ததா அவனை என்ன பண்ண போறேன்னு சொல்லு. முதல்ல ஒரு வழியா ஆதியும் யூடியும் பிளாக் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் ரேவா, இன்னொரு பக்கம் நீங்க, அப்புறம் இன்னொரு பக்கம் நான் பிளாக் பண்ணுவேன். நீ ஒன்னும் அவனை டிராப் பண்ண போறது இல்ல சிவா. நான் அவனை டிராப் பண்ண போறேன். நான் அவனை பிடிக்க போறேன். அவ என்னோட கைதிதான். ஓகே, நீங்களே அவனை ட்ராப் பண்ணுங்க, அப்புறம் உங்க இஷ்டம். என்னாச்சு சார்? எதுக்காக நீங்க ட்ரெட்மில் மேல ஓடிக்கிட்டு இருக்கீங்க? என்ன இப்படி பேசுற? அந்த தேர்சிங்க பிடிக்கணும்னா வேகமா ஓடணும். அதுக்கு பயிற்சி வேணும். அந்த பயிற்சியை தான் நான் இப்ப எடுக்கிறேன். அந்த தேர்சிங்க நான் பிடிச்சு காட்ட போறேன். அப்ப நீங்க ஸ்பீடை இன்னும் வேகமா வச்சுக்கணும் சார். எப்படி இருக்கீங்க லட்டுசி? மறுபடியும் தேர்சிங்க. இந்த பேட்டரிய கழட்டிட்டா மறுபடியும் போன் ரிங் வரவே வராது. யாருக்கிட்ட இப்ப எப்படி இன்ஃபர்மேஷன் வருதுன்னு பாப்போம். இன்ஃபர்மேஷன் கொடுக்காம அவன் திருடவும் மாட்டான். எப்படி இருக்கீங்க லட்டு சிங்? சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். நான் எப்படி இருக்கேன்னு அவனுக்கு பதில் சொல்ல மாட்டேன். எப்படி இருக்க லட்டு சிங்? நான் ஃபியூச்சர் ஜுவல்லர்ஸ கொள்ளையடிச்சிட்டு வெளியே காத்துக்கிட்டு இருக்கேன்.
மெசேஜ் எப்படியா வந்து சேர்ந்துடுச்சு. நாம இப்ப அங்க போய் தானே ஆகணும். மை டியர் சிவா. என்ன லட்டு சிங் சார், சேஸ் ஆரம்பிக்கலாமா? நோ 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 நோ. இந்த தடவை நான் உன்னை ஓடி வந்து பிடிக்க போறது இல்ல, மோட்டார் சைக்கிள்ல முறுக்கிக்கிட்டு வந்து பிடிக்க போறேன். ஓகே வாங்க. நீங்க மோட்டார் சைக்கிள்லயே வந்தாலும் ஸ்லோ தான். வாங்க வாங்க. நீ மறுபடியும் வந்துட்டியா? இந்த தடவை உன்னால நிச்சயமா பிடிக்க முடியாது. குட்டி பொண்ணு, இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க கூட சேர்ந்து நீயும் என்ன பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கியா? என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா உங்களால என்ன பிடிக்கவே முடியாது. இப்ப இந்த போலீஸ் வலையில சிக்காம எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். எப்படி இவ்வளவு வேகமா ஓடி போய் தப்பிக்கிறான்? ஹலோ லட்டு சிங் சார், உங்களுக்கு ஒன்றும் ஆகல? இல்ல இல்ல, எனக்கு ஒன்னும் ஆகல. நீ தான் இப்ப ஏதாவது பண்ணணும் சிவா. இது வரைக்கும் நான் போட்ட எல்லா டிராப்லையும் நானே சிக்கிட்டேன் சிவா. லட்டு சிங் சார், இதுல நீங்க நர்வஸே ஆகாதீங்க. என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. போனை எடுக்கலாமா இல்ல எடுக்க வேண்டாமா? போனை எடுக்கலாமா எடுக்க வேண்டாமா? போனை எடுங்க சார், இல்லைன்னா மறுபடியும் போஸ்ட்மேன் வருவான், அன்பு வரும், எப்படியோ மெசேஜ் வந்து சேர்ந்துடும் சார். அதுக்கப்புறமா நீங்க சிவா கிட்ட பிளான சொல்வீங்க, ஏதாவது ஒன்று பண்ணலாம் சார். ஓகே, போனை எடுக்கலனாலும் அவன் மெசேஜ் கொடுக்க தான் போறான், போனையே எடுத்துடுவோம். ஓகே. மழை பெஞ்சா இடி இடிக்கும், நான் ஓடுனா மின்னல் தெரிக்கும். ஹலோ லட்டு சிங், எப்படி இருக்கீங்க? அவ்வளவு பெரிய கல்லு உன் மேல விழுந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி இருக்கேன்னு. ஏன்பா எரியிற நெருப்புல பெட்ரோலை ஊத்துற? சொல்ல வந்த விஷயத்த சீக்கிரம் சொல்லுப்பா, சொல்லு. இப்ப எங்க காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு, நானே வந்து உன்கிட்ட நேரடியா பேசுறேன். நான் சௌபாகியவதி ஜுவல்லர்ஸுக்கு முன்னாடி தான் நிக்கிறேன். சௌபாகியவதியா? நீ எனக்கு துர்பாகியவதியா? முடியலையா? எனக்குன்னு வந்து எப்படியா சேர்றீங்க? வரேன், இந்த தடவை ஒன்ன விட மாட்டேன். வந்துட்டேன்டா. ஏய் ஏய். இப்போ நீ எங்க ஓடுவ தம்பி? மழை பெஞ்சா இடி இடிக்குமா? மழை பெஞ்சா இடி இடிக்க தாண்டா செய்யும். இதெல்லாம் ஒரு பஞ்சு டைலாக்கா? இனி நீங்க தப்பிக்க வாய்ப்பே இல்லை அங்கிள். செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு ஒழுங்கா சரண்டர் ஆயிடுங்க. நீ என்கிட்ட வராத, கொஞ்சம் தள்ளியே நில்லு. எப்ப பாரு என் வழியில வரதே உனக்கு வேலையா போச்சு. நான் லட்டு சிங்க பழி வாங்க தான் வந்திருக்கேன், உனக்காக வரல சின்ன பையா. இந்த டைலாக் நான் எத்தனை தடவை சொல்றது அங்கிள்? பையனை மட்டும் சொல்லக்கூடாது.
போது கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறானே, என்ன பண்றது? இவன் வேகமா ஓட ஆரம்பிக்கும் போது அவன் ஷூஸ்ல இருக்கிற லைட் பிளிங்க் ஆகுது. ஐடியா! அங்கிள் போதும், நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி சண்டை போடுறது நல்லதுக்கு இல்ல அங்கிள். இல்ல, நான் தோத்து போக மாட்டேன். மழை பெஞ்சா இடி இடிக்கும், நான் ஓடி வந்தா மின்னல் தெரிக்கும். ஒரு சின்ன பையன் கிட்ட அடி வாங்கி நான் தோத்து போக மாட்டேன். மழை பெஞ்சா அது ஓடுறா பாக்கலாம். இப்ப ஓடுறா, நீ எங்க ஓடினாலும் நான் உன்னை பிடிக்கிறேன். ஓடே! ஏய், எங்களுக்கு ஆடுற மாட்டா ஆடி பிடிக்க தெரியும், ஓடுற மாட்டா ஓடி பிடிக்க தெரியும். இந்த லட்டு சிங் எப்போதும் சிறுத்த வேகம் தாண்டா. இப்ப தெரியுதா உனக்கு?